அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the points on the curve x cube minus 6x square plus x plus 3 where the normal is parallel to the line x plus y is equal to 1729. அதாவது x cube minus rx square plus x plus 3 என்ற வளைவரையில் எப்புள்ளியில் வரையப்படும் செங்கோடு. நல்லா பார்த்துக்கங்க, எப்புள்ளியில் வரையப்படும் செங்கோடு. நார்மல்னா செங்கோடு, தொடுகோடு, தொடுகோட்டுக்கு 90 டிகிரியில் இருக்கிறதுக்கு பேர் செங்கோடு. செங்கோடு எக்ஸ் பிளஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு 1729 என்ற கோட்டிற்கு இணையாக இருக்கும். போன சம்ல தொடுகோடு இணையாக இருந்தது பார்த்தா, இப்போ செங்கோடு இணையாக இருக்கிறதா பார்க்க போறோம். ரைட்டா? முதல்ல கொடுத்திருக்க இந்த கர்வுக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சுக்குவோம். கிவன் கர்வ்னுடைய ஸ்லோப் y is equal to x cube minus 6x square plus x plus 3. So dy by dx. So dy by dx அதான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது given கர்வுக்கு. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம்னா டேஞ்சன்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம், நார்மலுக்கு இல்லை. டேஞ்சன்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சு அப்புறம் நார்மலுக்கு கண்டுபிடிக்கணும். முதல்ல இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x ஸ்கொயர் x for n ஃபார்முலா மைனஸ் 6 கான்ஸ்டன்ட்டு x ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் 2x, 6ஓட மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா 12x வந்துடும் பிளஸ் 1. அதாவது m is that is m1 is equal to 3x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 1. இது எதனுடைய சாய்வு? ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட், தொடுகோட்டின் சாய்வு அப்படின்னு எழுதிக்கங்க நீங்க. தொடுகோட்டின் சாய்வு இது. therefore ஸ்லோப் ஆஃப் நார்மல், அதாவது செங்கோட்டின் சாய்வு அப்படின்னு இதுக்கு பேரு, ஈக்குவல் டு -1/m அப்படின்னு எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தொடுகோட்டினுடைய சாய்வு m1 அப்படின்னா செங்கோட்டினுடைய சாய்வு -1 அப்படின்னு ரெசிப்ரோக்கலா வந்துடும், -1/m1. அப்ப என்ன வரும் எனக்கு? இதனுடைய ஸ்லோப்பு -1/3x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 1. இது செங்கோட்டினுடைய சாய்வு, இது ஸ்லோப் ஆஃப் நார்மல், செங்கோட்டின் சாய்வு. அடுத்தது கிவன் லைன் எடுத்துக்கங்க. இது கொடுத்திருக்க ஈக்குவேஷன் 1. கிவன் லைன் எழுதிக்கங்க. x பிளஸ் y இஸ் ஈக்குவல் டு 1729, y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கொண்டு போயிடுங்க பிளஸ் 1729. எக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் இதனுடைய ஸ்லோப். அப்ப இதனுடைய ஸ்லோப் m அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஒரு எனக்கு -1. இப்ப அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? செங்கோட்டினுடைய சாய்வும் இந்த கோட்டினுடைய சாய்வும் இணை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செங்கோட்டினுடைய சாய்வும் இந்த கோட்டினுடைய சாய்வும் இணை. equal to slope of given line. அதாவது செங்கோட்டினுடைய சாய்வு கொடுக்கப்பட்ட சாய்விற்கு ஈக்குவல், சமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செங்கோட்டினுடைய சாய்வு இஸ் ஈக்குவல் டு தரப்பட்ட கோட்டினுடைய சாய்வு அப்படின்னு எழுதிக்கணும். இப்ப செங்கோட்டினுடைய சாய்வு என்ன இருக்கு எனக்கு? -1/3x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 1. செங்கோட்டினுடைய சாய்வு எழுதியாச்சு. அடுத்து தரப்பட்ட கோட்டினுடைய சாய்வு -1. ரெண்டு பக்கமும் மைனஸை கேன்சல் பண்ணிக்கோ. இதை ரெசிப்ரோக்கல் தலைகீழா எழுது. இப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 1 கிடைக்கும். அதையும் தலைகீழா எழுது, ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இப்போ அந்த 1 இந்த பக்கம் வந்துட்டோம். 3x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 1, இந்த பிளஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 இஸ் ஈக்குவல் டு 0. 3x ஸ்கொயர் மைனஸ் 12x இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 1 கேன்சல் ஆயிடும். இப்போ இது ரெண்டுல இருந்தும் பொதுவா என்னமோ ஃபுல்லா வந்து 3ஆல டிவைட் பண்ணிக்கங்க. அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ x காமனா எடுத்தா x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. x னுடைய ஒரு வேல்யூ 0, x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0, x னுடைய வேல்யூ 4. இப்போ x க்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு, ஒரு வேல்யூ 0, இன்னொரு வேல்யூ 4. முதல்ல x is equal to 0ங்கறத இதுல போடுங்க.
அப்போ x is equal to 0 அப்படின்னா y இனுடைய வேல்யூ x வர இடத்துல எல்லாம் 0 போடுவீங்க. அப்ப இதுல எல்லாம் 0 போடுவீங்க. அப்ப எல்லாம் 0 ஆயிரும், +3 வந்துரும். அப்ப இங்க ஒரு புள்ளி கிடைக்கும் 0,3. அடுத்தது x னுடைய வேல்யூ 4 எடுத்துக்கங்க. y is equal to இந்த கொடுத்திருக்கிறதுல எங்கெல்லாம் x இருக்கோ அங்க x க்கு பதிலா 4 போடுறோம். 4 கியூப் மைனஸ் 6 இன்ட்டு 4 ஸ்கொயர் பிளஸ் 4 பிளஸ் 3. 4 கியூபோட வேல்யூ 64 மைனஸ் 6 இன்ட்டு 4 ஸ்கொயரோட வேல்யூ 16 பிளஸ் 4 பிளஸ் 3 சேர்த்து எழுதிக்கங்க 7. 64 7 எவ்வளவு 71 மைனஸ் 96. அப்போ எவ்வளோ வரும் 6ல் 1 போயிடுச்சுன்னா 5 2 மைனஸ் 25 அப்படின்னு கிடைக்கும். இது y. therefore பாயிண்ட்ஸ் ஆர் புள்ளிகள் அப்படின்னு எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் ஆர் என்னென்ன வரும் எனக்கு 0,3ன்னு ஒரு வேல்யூ 4, மைனஸ் 25 அப்படின்னு. ஸோ இதுதான் அதனுடைய புள்ளிகள், இதுதான் அதனுடைய ஆன்சர். இது உங்களுக்கு கிளியரா புரியுதா? நல்லா பார்த்துக்கங்க. Okay.